வணக்கம் தமிழ்நாடு மக்களை, ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ்ஸோட பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க. முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை இருக்கை சரியாக காலை 6 மணி அளவில் இதற்கு பதிவு செய்யப்படுகிறது. அனைவருடைய இல்லங்களிலும் விநாயகப் பெருமான் ஆசையுடன் மகிழ்ச்சியும் இன்பமும் நிலைக்கட்டும், நல்ல மழை நாட்டில் பொழியட்டும், நாடு செழிக்கட்டும். இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். தமிழகம் முழுவதுமே வெப்பநிலை உயர்ந்து காணப்படுகிறது. இதில் நேற்றைய தினம் வட மாவட்டங்களிலும் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே பரவலாக மழை என்பது பெய்திருக்கிறது நேற்று இரவு நேரங்களில். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் இன்று ஓரிரு இடங்களில் மழையும், அது நேற்று எப்படி பெய்ததோ அதே போன்று இன்றைக்கு வட கடலோரம், வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையும், தென் கடலோரம், தென் உள் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழையும், மத்திய தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கான மழையும் காணப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிகளுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தென் மாவட்டங்களிலும், மத்திய தமிழக மாவட்டங்களிலும், வட மாவட்டங்களிலும், கிழக்கு கடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை தொடங்கி தீவிரமடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வரக்கூடிய செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை என்பது அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் 16, 17க்கு பிறகு மழை என்பது தீவிரமடைந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் பரவலாக பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நம்ம மழை என்பது இந்த மாத இறுதி சுற்றுகளில் நல்லா இருக்கிறது. அதற்கு முன்னாடி வரக்கூடிய நாட்களில் ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்கள் என்கின்ற அளவில் மழைப்பொழிவுகள் என்பது காணப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பாலான இடங்களில் அடுத்து வரக்கூடிய 5லிருந்து 7 தினங்களுக்கு ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்து காணப்படுகிறதோ அந்த அளவிற்கு அக்டோபர் மற்றும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மழை இருக்கும். பொதுவாக செப்டம்பரில் அதிகமாக மழை பெய்தால் அக்டோபரில் மழை குறைவாக இருக்கும். ஆனால் செப்டம்பரில் மழை குறைவாக இருந்தால் அக்டோபரில் மழை என்பது அதிகமாக இருக்கும். எனவே இந்த மாதம் இறுதியில் தான் மழை தீவிரமடைகிறது என்கின்ற காரணத்தினால வடகிழக்கு பருவமழைக்கு இது அனைத்துமே சாதகம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ மழையும் வடகிழக்கு பருவமழை பெய்யதான் போகிறது. இந்த அளவிற்கு வெயில் அடித்தால் தான் வடகிழக்கு பருவமழை சரியாக பெய்யும். இல்லைன்னா வடகிழக்கு பருவமழை சரியாக பெய்யாது. வெப்பநிலை எப்போதுமே பருவமழை வருவதற்கு முன்கூட்டி நன்றாக இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு பகுதிகளில் நல்ல மழைக்காலம் வரப்போகின்றது அர்த்தம். எனவே இப்போது நல்ல வெயில் அடிக்கிறது அப்படின்னா அதுக்கான அறிகுறி பருவமழை தான். பருவமழை நன்றாக பெய்ய போகின்ற அறிகுறி தான் வெயில் இந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மழை பொழிவு இருக்கிறது. நன்றி. வணக்கம் தமிழ்நாடு மக்களை, ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ்ஸோட பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க.